ஹாய், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இந்த அமாவாசை அன்று நான் செஞ்ச சமையல் தான் வீடியோவாக வருது. நெக்ஸ்ட் என்னென்ன சமைக்கிறேன்னு பாருங்கள். இன்றைக்கி கொஞ்சம் லாங் வீடியோ மாதிரி தான் இருக்குது, வேறு வழி இல்லை, இவ்வளோவும் காட்டி தான் ஆகணும். ஃபஸ்ட்டு துவரம்பருப்பை வேக ஊற வச்சு குக்கரில் போட்டு வேக வைக்கலாம்னு சொல்லிட்டு பருப்பு கழுவிட்டு மஞ்சப்பொடி உப்பு போட்டு மஞ்சப்பொடி பெருங்காயப்பொடி போட்டு குக்கரில் வச்சுட்டேன். நெக்ஸ்ட் பச்சரிசி தான் ஊற வச்சாச்சு, கழுவிடலான்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வாழைக்காய் வறுவல். வாழைக்காய் இந்த மாதிரி தோல் சீவிட்டு நீட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் என்ன சாம்பார் வைக்கிறதுனா அது மாதிரி மிக்சட் சாம்பார், கதம்ப சாம்பார் மாதிரி வைக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு கத்திரிக்காய், வாழைத்தண்டு, முருங்கைக்காய் இதை போட்டு நான் ஒரு சாம்பார் வச்சேன். சூப்பராக இருந்தது. ஆனால் சாம்பார் டேஸ்டியாக எல்லாத்தையும் போய் மிக்சடாக. எப்பயுமே காய்கறி அதிகமாக போட்டு சாம்பார் வச்சோம்னா செம்ம டேஸ்ட் இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாழைத்தண்டு, கத்திரிக்காய், முருங்கைக்காய் இதெல்லாம் ரொம்ப நல்லா மேட்ச் ஆகும் சாம்பாருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சாம்பாருக்கு காயெல்லாம் டக்கு டக்குன்னு நறுக்கிட்டு நெக்ஸ்ட் வாழைக்காவும் நறுக்கியாச்சு. வேறு என்ன கத்திரிக்காய்க்கு கூட்டு வைக்கணுன்றதுக்காக வேறு என்ன சமைக்கிறதுன்னு ஒரே யோசனையாக இருந்தது. ஏன்னா எப்பயுமே 2 காய் பண்ணுவேன் அமாவாசைக்கு. சரி வாழைத்தண்டை பச்சடி பண்ணலான்னு பார்த்தேன். சரி வாழைத்தண்டு சாம்பார் போட்டால் சூப்பராக இருக்கும்னு சொல்லி சாம்பார் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு கத்திரிக்காய் கூட்டு, கத்திரிக்காய் கடலைப்பருப்பு போட்டு கூட்டு பண்ணிடலான்னு சொல்லிட்டு கத்திரிக்காய் பொடியாக நறுக்கிட்டேன். எல்லாத்தையுமே முதல்ல நறுக்கி வச்சுட்டு தான் அடுப்புக்கிட்டே நான் போவேன். இல்லைனா நமக்கு தேவையில்லாமல் இது அதுன்னு நறுக்கி கேஸ் தான் வேஸ்ட் ஆகும். இது எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அடுப்புக்கிட்டே போனோம்னா மேக்ஸிமம் 1 மணி நேரம் வேலை தான். நான் ரொம்ப டீட்டெயிலாலாம் காட்டல. ஆயில் போட்டுட்டு கடுகு போட்டுட்டு கொஞ்சமாக வெந்தயம் போட்டுட்டு தக்காளி வெங்காயம், சாம்பார் தானே தக்காளி வெங்காயத்தை ஒன்றாவே போட்டுட்டேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு காய்கறியை போட்டு வதக்கிட்டு பருப்பு கரைச்சி ஊற்றிட்டு மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, உப்பு போட்டு தண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுட்டு காய் நல்லா வேகட்டும்னு சொல்லி கொதிக்க விட்டுருங்க. அப்புறம் புளி கரைச்சி ஊற்றிக்க வேண்டியது தான். கொஞ்சம் வதக்கணும். காய்களை கொஞ்சம் வதக்கிட்டோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாம்பாரில். அதனால் நான் எப்பயுமே கொஞ்சம் வதக்கி தான் போடுவேன். டேரெக்டாக வேக வச்சும் பண்ணுவாங்க குக்கரில், அதுவும் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நான் கொஞ்சம் வதக்கிட்டால் சாம்பாரில் பருப்பு ஊற்றிட்டு மசாலாஸ்லாம் போட்டு வேக விட்டுருவேன், கொதிக்க விட்டுருவேன். நல்லா காய் வெந்துடும். வெந்ததுக்கப்புறமா புளி ஊற்றுவேன். புளி ஊற்றி நல்லா ஒரு கொதிக்கட்டும்னு சொல்லிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுவேன். இப்படி தான் நான் சாம்பார் வைப்பேன் எப்பயுமே. கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி போடலாம். என்கிட்ட கொத்தமல்லி இல்லை, அதனால் இன்றைக்கி நான் போடலை. நெக்ஸ்ட் அப்படியே உடனே அந்த சாம்பாரத்துக்கு அந்த சைடு போட்டுட்டு இந்த சைடு ரைஸையும் அந்த பக்கம் குக்கரில் ஒரு அடுப்பில் வச்சாச்சு வேகட்டும்னு சொல்லிவிட்டு. நெக்ஸ்ட் வாழைக்காய் வறுவல் பண்ணிடலான்னு சொல்லிட்டு வாழைக்காய் ஆஸ் யூஷுவல் நான் அமாவாசை அன்றைக்கி இந்த வெங்காயம் இதெல்லாம் மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டேன். சாம்பார் நாங்கள் சாமிக்கிட்ட வைக்க மாட்டோம், படையலில் போட மாட்டோம். அதனால் நாங்கள் சாம்பாரில் வெங்காயம் மட்டும் போட்டுப்பேன். வாழைக்காய்லாம் சிம்பிளாக வெறும் கடுகு, உளுத்தம்பருப்பு, வாழைக்காய் போட்டு வறுவல் தான். ரவுண்டாக ஸ்லைஸாக தான் வறுத்தா அவனுக்கு பிடிக்கும் எங்கள் பையனுக்குன்னு சொல்லிட்டு, அதனால் ரவுண்டாக ஸ்லைஸாக போட்டு வறுத்து விட்டுருவேன். நெக்ஸ்ட் வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகுது. சாம்பார் கூட்டியாச்சு. இப்படி சாம்பாரை எடுத்து அடுப்பில் அந்த சைடு போட்டுட்டு டக்குன்னு 3 அடுப்பையும் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணாதான் டக்குன்னு 1.5 மணி நேரம் 1 மணி நேரத்தில் மொத்த வேலையை முடிச்சிடலாம். ஏன்னா காலையில் அமாவாசை நினைக்கும் ஒர்க்ஸில் எல்லாருமே கிளம்புவாங்களா, அவர் இருந்து பூஜை பண்ணணுன்றதுக்காக, அவங்க அம்மா அப்பாவுக்காக அவர் பண்ணியே ஆகணுன்றதுக்காக நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சிருவேன். பண்ணால் தான் வேலை ஆகும். இல்லைனா நான் மட்டும் கும்பிட்ற மாதிரி இருக்கும். எனக்கு அதில் பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. அவங்க அப்பா அம்மாக்காக அவர் இருந்து பூஜை பண்ணுறது அது வேறு வழி இல்லையா. அதனால் அதுக்காக அவருக்காக தான் காலையிலேயே பண்ண ஆரம்பிச்சிடுவேன். நெக்ஸ்ட்டு வாழைக்காவை போட்டாச்சு. கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுட்டு வாழைக்காய் போட்டு கொஞ்சம் நல்லா வதங்கட்டும்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மசாலா போட்டேன். மசாலா ஒன்றும் பெருசாக இல்லை. மஞ்சப்பொடி, குழம்பு மிளகாய் பொடி, உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி அப்படியே ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான். ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் ஆக்சுவலாக இரும்பு கடாயில், இந்த அலுமினிய கடாயிலலாம் நல்லா முருவலாக வரும். அதனால் இந்த மாதிரி எடுத்து பரப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வேகட்டும்னு சொல்லிவிட்டு தண்ணியெல்லாம் தெளிச்சிடுவாங்க, தான் ஊற்றலாம் மாட்டேன் எதுக்கும். நெக்ஸ்ட் கூட்டுக்கு ரெடி பண்ணுறோம். பாசிப்பருப்பு ஒரு சின்ன கப் எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி கடலைப்பருப்பு ஒரு சின்ன கப் எடுத்துக்கிட்டேன். கடலைப்பருப்பு போட்டு கத்திரிக்காய் கூட்டு பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக வரும். நெக்ஸ்ட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்க கத்திரிக்காயும் அதில் போட்டுட்டு நான் ஒரு பச்சை மிளகா கீரி போடுவேன். பச்சை மிளகா கொஞ்சமாக மஞ்சப்பொடி, கொஞ்சம் உப்பு, காரப்பொடி கொஞ்சமாக, ரொம்பலாம் இல்லை, 1 ஸ்பூன் கூட இருக்காது காரப்பொடி, அவ்வளோதான். மிளகாப்பொடி போட்டுட்டு குக்கர் வச்சு மூடிடுங்க. ஏன்னா காஞ்ச மிளகாய் போட்டு ஒரு தாளிப்பு போட்டோம்னாவே போதும் அந்த காரம். நான் கொஞ்சம் தான் போடுவேன் எல்லாமே பாருங்கள். ஏன்னா கடலைப்பருப்பு போட்டு இந்த கத்திரிக்காய் கூட்டு பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால தான் இது எப்பயுமே பண்ணுவேன், கத்திரிக்காய் கூட்டு.
அது ரெடி ஆகிடுச்சு. அதை குக்கரில் மூடிட்டு அந்த பருப்பு வேக வச்ச குக்கரை அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே ஏற்றிட்டேன். சும்மா நிறைய பாத்திரம் இழுத்து போட்டுக்க வேணாம்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வாழைக்காய் கொஞ்சம் வதங்கட்டோன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, உப்பு போட்டு லைட்டாக தண்ணி தெளித்து அப்படியே ஃப்ரை பண்ணிட்டேன். ஏன்னா இப்போயே ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. அது தண்ணியெல்லாம் ஊற்றிலாம் வறுக்க வேண்டியதில்லை. சாதாரணமாக அப்படியே நல்லா ரோஸ்ட் பண்ணோம்னாவே நல்லா வரும் வாழைக்காய். வாழைக்காவை எத்தனையோ முறையில் வறுக்கலாம். ஆக்சுவலாக இந்த முறை தான் வந்து இந்த மாதிரி ட்ரைப் தான் நிறைய பேர் பண்ணுவோம். ஏன்னா ரொம்ப சிம்பிளாக சீக்கிரம் முடிஞ்சிடும் பார்த்தீங்களா. அதனால் நெக்ஸ்ட்டு வாழைக்காய் வறுவல் முடிஞ்சது. கொஞ்சம் அப்படி தண்ணி தெளிச்சிருக்கேன். அது அப்படியே சுண்டி வந்துடும். ஏன்னா இரும்பு கடாய் தானே, டக்குன்னு சுண்டிடும். சுண்டி அப்படியே ஃப்ரை ஆகிடும். அவ்வளோதான். ஃப்ரை ஆனோம்னா வாழைக்காய் முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து கத்திரிக்காய்க்கு வந்து சாம்பாருக்கு வந்து புளியை கரைச்சி ஊற்றிடலாம். சாம்பார் கொதிச்சிட்ருக்கு. அது புளி கரைச்சி ஊற்றிட்டு அது இன்னும் கொதிக்கணும் இல்லையா. புளி கரைச்சி ஊற்றுனது கூட நல்லா கொதிக்கணும்னு சொல்லிட்டு அதனால் அப்படியே விட்டாச்சு. அது பக்கம் கொதிச்சிட்ருக்கு. நெக்ஸ்ட் வந்து தாளிப்பு போட வேண்டியது தான். இது கத்திரிக்காய் கூட்டும் வெந்துருச்சு. அதுக்கு வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்சி மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயப்பொடி போட்டு தாளிப்பு போட்டுட்டு ஒரு கொதி வரட்டும்னு சொல்லிவிட்டு ஆஃப் பண்ண வேண்டியது தான். ஆஃப் பண்ணி ஒரு கொதி வரணுன்னா அந்த ஆயிலு, அந்த நம்ம ஊற்றுற போடுற பெருங்காயம் இதெல்லாம் வந்து கத்திரிக்காய் கூட்டில் ஏறிச்சுன்னா நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். பருப்பு வந்து ஆக்சுவலாக நான் எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சம் இந்த துவரம்பருப்பு வெந்தது இல்லையா, வெந்த பருப்புலேயே கொஞ்சோண்டு நெய்யும் கொஞ்சம் உப்பும் போட்டு கலந்து எடுத்து வச்சுட்டேன் இலைக்காக. அது வந்து அமாவாசை நாளைக்கு இலை போடுறோம் இல்லையா, அதுக்கு நாங்கள் பருப்பு தான் வைப்போம், சாம்பார்லாம் ஊற்ற மாட்டோம். அதனால் நெக்ஸ்ட்டு கத்திரிக்காய் கூட்டும் தாளிப்பு போட்டு வச்சாச்சு. இன்றைக்கி என்ன சமையல்னா எல்லா காய்கறியும் போட்டு ஒரு சாம்பார், நெக்ஸ்ட் வந்து வாழைக்காய் வறுவல், கத்திரிக்காய் கூட்டு, பருப்பு, தயிர், இதுதான் பண்ணேன். ரசம் எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டாங்க, மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுவாங்க. ரசம்னாவே அவங்களுக்கு வந்து என்னமோ பிடிக்காது, ரொம்பலாம் சாப்பிடவே மாட்டாங்க. எதுக்கு ரசம் வச்சேன்னு தான் கேட்பாங்க. எடுத்தோடனே கேட்டால் அவங்களுக்கு இன்னமும் ரசத்தில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு ஒண்டி தான் பிடிக்கும். எனக்கு எப்போ தோணுதோ நான் அப்போ வச்சுப்பேன் கொஞ்சமாக ரசம், அவ்வளோதான். கூட்டு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், எவ்வளோ நல்லா இருந்தது. செம்மையாக இருக்கும் இங்கே சாப்பிட்றதுக்கு கூட்டு. நீங்கள் கத்திரிக்காய் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பரான கூட்டு இது. நெக்ஸ்ட் வந்து நாங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு சாயந்தரமாக ஒரு 3 மணிக்கெல்லாமே கிளம்பிட்டோம். குலதெய்வம் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு. எங்கள் குலதெய்வம் இங்கே தான் நியர்பை தான், சென்னைக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. அதனால் சரி கண்டிப்பாக குலதெய்வம் கோயிலுக்கு போகணுன்ட்டு கிளம்பிட்டோம். பச்சரிசி சாதம், வாழைக்காய் வறுவல், கதம்ப சாம்பார், கத்திரிக்காய் கூட்டு, பருப்பு, தயிர், இதுதான் இலைக்கு நாங்கள் வைக்கிறது. அதை அப்படியே எடுத்து ஷூட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் குலதெய்வம் கோயில் வந்து எங்கள் சிட்டி பக்கத்துலேயே தான் இருக்குது. நெல்லிக்குப்பம் சொல்லிட்டு ஒரு கிராமம், அங்கே தான். அதுக்கு கிளம்பி போயிட்டோம். சரி அமாவாசை அன்னைக்கு போய் குலதெய்வத்தை பார்த்துட்டு வருவோம். போனதில்லை, போனது லேட் ஆகிடுச்சு. அந்த வீடியோ இன்னொரு இதுவில் நான் அப்லோட் பண்ணுறேன். அபிஷேகம் நடந்திருந்தது. அபிஷேகம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பி ரிட்டன் வர மணி 10 ஆகிடுச்சு. கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு எத்தனை பேர் அமாவாசை அன்னைக்கு குலதெய்வம் கோயில் போவீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் போனதில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் போனேன். ஏன்னா என்னவோ போகணுன்னு தோணுச்சு மைண்டில். அதனால தான். என்னோடய வீடியோ வ்ளாக்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.